ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்க அப்படின்னா, எம்ஐக்கும் கேகேஆருக்கும் இடையே நடக்க போகிற ஐபிஎல்லோட 12th மேட்ச்க்கான ஒரு ஃபேண்டசி ப்ரிவியூ தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ எம்ஐ வந்து கிட்டத்தட்ட 2 மேட்ச் ப்ளே பண்ணி 2மே லூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ கேகேஆர் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு மேட்ச் ஹோமில் வந்து லாஸ் ஆகி ஸோ ஆர்ஆருக்கு அகேன்ஸ்டாக அவையில் ஒரு மேட்ச் வின் பண்ணி ஓரளவுக்கு பாயிண்ட்ஸோட 2 பாயிண்ட்ஸோடு பார்த்திங்க அப்படின்னா இந்த மேட்ச் வந்து ப்ளே பண்ண வராங்க. ஸோ எம்ஐ பொறுத்த வரைக்கும் அவங்களோட ஹோம் கிரவுண்டில் ஃபஸ்ட் மேட்ச் வந்து ப்ளே பண்ண போகிறாங்க. அந்த ஹோம் டீம் சப்போர்ட் வந்து அதிகமாக இருக்கும். இது கூடவே எம்ஐக்கு ரொம்ப முக்கியமான, அதாவது ரொம்ப பிடிச்ச டீம் அப்படின்னா கேகேஆர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வின் வந்து மும்பை வந்து பண்ணுறாங்களா அந்த பர்டிகுலர் மேட்ச்சில் அப்படின்ட்டு. இந்த கிரவுண்ட் பொறுத்த வரைக்கும் வான்கடே ஸ்டேடியம் மும்பையில் வச்சு நடக்க போகுது. 31st மார்ச் ஈவினிங் 7:30க்கு இந்த மேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணல அப்படின்னா லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட் கமெண்ட்டில் நம்ம பின் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ லிங்க்கை கிளிக் பண்ணி மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபைனல் டீம்ஸ்லேருந்து கேப்டன் வைஸ் கேப்டன் சாய்ஸ் வரைக்கும் உங்களுக்கு எல்லாமே ஃப்ரீயாக ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ லிங்க் கிளிக் பண்ணி மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னாலுமே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கிராண்ட் லீக்கில் டீம் எப்படி மேக் பண்ணுறது அப்படிங்கிற ஐடியா உங்களுக்கு இல்லை அப்படின்னா ஸோ அதுக்கான ஐடியாஸ், டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வீடியோ நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோவோட லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் எண்டு ஸ்க்ரீன்லையும் நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். ஸோ ஃப்ரீயாக இருக்கையில் போய் பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் இந்த பிச் ரிப்போர்ட் வந்து பார்த்துடலாம். ஸோ இந்த கிரவுண்டை பொறுத்த வரைக்கும் பேட்டிங் ஃப்ரெண்ட்லி விக்கெட் தான். ஸோ ரெட் சாயில் விக்கெட் தான் ப்ரொவைட் பண்ணுவாங்க. பவுலர்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா பேஸ் பவுலர்ஸ்க்கு செம்ம அசிஸ்டன்ஸ் இருக்கும். செகண்ட் இன்னிங்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா டியூ எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். கிட்டத்தட்ட கடலோரமாக தான் பார்த்திங்க அப்படின்னா அந்த கிரவுண்ட் இருக்கும். ஸோ நிறைய பார்த்திங்க அப்படின்னா காற்றடிக்கும். ஸோ அட் த சேம் டைம் பார்த்திங்க அப்படின்னா டியூ வந்து ஆஃப்டர் தி ஃபஸ்ட் இன்னிங்ஸ் பார்த்திங்க அப்படின்னா அதிகமாகவே எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் இந்த கிரவுண்டை பொறுத்த வரைக்கும். ஐபிஎல்ஸ் பொறுத்த வரைக்கும் 116 போட்டிகள் நடந்திருக்கு. 54 பேட்டிங் ஃபர்ஸ்ட்டும் 62 பேட்டிங் செகண்ட் வின் பண்ணியிருக்காங்க. ஸ்கோரிங் பேட்டர்னில் 180 கீழே 27 முறையும், 150லேருந்து 169க்குள்ளே 26 முறையும், 170லேருந்து 189க்குள்ளே 34 முறையும், 190க்கு மேலே 29 முறை அப்படிங்கிற மாதிரி ஸ்கோர்ஸ் ரெக்கார்ட் ஆயிருக்கு. ஸோ லாஸ்ட் 4 மேட்சஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா பேஸ் பவுலர்ஸ்க்கு 37 விக்கெட்ஸ் கிடச்சிருக்கு. ஸ்பின்னர்ஸ்க்கு 15 விக்கெட்ஸ் அப்படிங்கிற மாதிரி கிடச்சிருக்கு. ஆவரேஜ் ஸ்கோர் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட இந்த கிரவுண்டில் ஒரு 175 ஒரு சூப்பரான ஸ்கோராக இருக்கும். பட் மேபி 250 கூட வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது இந்த சீசன். லாஸ்ட் சீசனில் நம்ம பார்த்துருந்தோம். ஸோ பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரானரியாக ஆடிட்டுருக்காங்க எல்லா டீம்ஸுமே. ஸோ ஹையஸ்ட் ஸ்கோர் வந்து ஆர்சிபி 235க்கு ஒரு விக்கெட்னு அடிச்சிருந்தாங்க. ஸோ அதில் டிவில்லியர்ஸ் கோலி நிறைய ரன்ஸ் அடிச்சிருந்தாங்க. லோ ஸ்கோர் பொறுத்த வரைக்கும் கேகேஆர் இந்த கிரவுண்டில் வெறும் 67க்கு ஆல் அவுட் ஆகிருக்காங்க அகேன்ஸ்ட்டு மும்பை. இப்போ லாஸ்ட்டு ஒரு 4 கேம்ஸ் இந்த கிரவுண்டில் எப்படி நடந்திருக்கு, என்ன மாதிரிலாம் போயிருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட் மேட்ச்சு மும்பை பார்த்திங்க அப்படின்னா லூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் ஃபஸ்ட் இன்னிங்ஸ் பவர் பிளேயில் 49 2 விக்கெட் போயிருக்கு. செகண்ட் இன்னிங்ஸ் பவர் பிளேயில் 50 ரன் விக்கெட்லெஸ்ஸாக போயிருக்கு. செகண்ட் மேட்ச் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா மும்பை சேஸ் பண்ணி வின் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த பர்டிகுலர் மேட்ச் பொறுத்த வரைக்கும் எஸ்ஆர்ஹெச் வந்து 56 ஒரு விக்கெட் பவர் பிளேயில், மும்பை 52. ஸோ 50 ரன்ஸ் கிட்ட ஈஸியாக வருது. விக்கெட்ஸ் வந்து பெருசாக எக்ஸ்பெக்ட் பண்ண வேண்டாம் நியூ பாலில். ஸோ தேர்ட் கேம் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த பர்டிகுலர் மேட்ச் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ 169க்கு கேகேஆர் ஆல் அவுட்டு, மும்பை 145க்கு ஆல் அவுட் ஆகி இந்த மேட்ச் வந்து ரொம்ப சூப்பராக போச்சு. ஸோ பும்ரா வந்து அந்த மேட்ச்சில் 5 விக்கெட் எடுத்திருந்தார் 2024. ஸோ இதில் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் பார்த்திங்க அப்படின்னா கேகேஆர் வந்து 57க்கு 4, செகண்ட் இன்னிங்ஸில் மும்பை 46க்கு 3ன்னு சொல்லி மேட்ச்சில் நிறைய விக்கெட்ஸ் வந்து நம்ம பார்த்துருந்தோம். அண்ட் ஃபோர்த்து கேமு சிஎஸ்கே கிட்டத்தட்ட 48 ரன் பவர் பிளேயில் அடிக்கிறாங்க. மும்பை பார்த்திங்க அப்படின்னா பவர் பிளேயில் 63 ரன் கிட்ட ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போது இந்த பர்டிகுலர் கிரவுண்டில் ஃபஸ்ட் இன்னிங்ஸ் பொறுத்த வரைக்கும் பேஸ் பவுலர்ஸ்க்கு 19 விக்கெட்ஸும், செகண்ட் இன்னிங்ஸில் 18 விக்கெட்ஸும் கிடச்சிருக்கு. ஸ்பின்னர்ஸும் சேம் தான், 8 விக்கெட் ஃபஸ்ட் இன்னிங்ஸில், 7 விக்கெட் செகண்ட் இன்னிங்ஸில் அப்படிங்கிற மாதிரி பார்த்திங்க அப்படின்னா விழுந்திருக்கு. ஸோ இப்போது இந்த பர்டிகுலர் கிரவுண்டில் பவுல் பண்ணக்கூடிய பவுலர்ஸ் டைப் எந்த மாதிரி இருந்திருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா ஹை பேஸ் போடக்கூடிய பவுலர்ஸ். இந்த மேட்சுக்கு ஹை பேஸ் அப்படின்னு யாருமே இல்லை. ஸோ அதான் வந்து உண்மை. எல்லா பவுலர்ஸுமே மீடியம் ஃபாஸ்ட்டு ஸ்விங் பண்ணக்கூடிய பவுலர்ஸு, நல்ல லென்ஸ் போடக்கூடிய பவுலர்ஸு தான் இருக்காங்க. ஹர்ஷித் ராணா தான் எனக்கு தெரிஞ்சு மேபி கொஞ்சம் ஹை பேஸில் ஜென்ரேட் பண்ணி போடக்கூடிய பவுலராக இருக்கார். ரைட் ஆர்ம் மீடியம் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப முக்கியம். ஹர்ஷித் ராணா, தீபக் சகர் இந்த மாதிரி பவுலர்ஸ்லாம் அந்த மேட்ச்க்கு வந்து ரொம்ப குரூஷியலாக இருப்பாங்க. ஸோ லெஃப்ட் ஆர்ம் பவுலர்ஸ் ட்ரெண்ட் போல்ட் பார்த்திங்க அப்படின்னா இருக்கார், ஸ்பென்சர் ஜான்சன் இருக்கார். அவங்களுக்குலாம் 7 விக்கெட்ஸ் மாதிரி லாஸ்ட் 4 கேம்ஸில் விழுந்திருக்கு. ஓவரால் 37 விக்கெட்ஸ் விழுந்திருக்கு. இப்போ ஸ்பின்னர்ஸில் 12 விக்கெட்ஸ் வந்து எடுத்திருக்காங்க. ஸோ அதில் பார்த்திங்க அப்படின்னா லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் வந்து லெக் பிரேக் வந்து 12 விக்கெட்ஸும், லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் ஒரு விக்கெட்டு, ஆஃப் பிரேக்குக்கு 2 விக்கெட்ஸ், ஓவரால் 15 விக்கெட்ஸ் கிடச்சிருக்கு. லெக் பிரேக் பவுலர்ஸ் நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த பர்டிகுலர் மேட்ச்சுக்கு கரண் சர்மா உள்ள 11ல் எம்ஏ 11ல் வருவாரா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி இருக்குது. அதே சமயம் சக்கரவர்த்தி இருக்கார். ஆப்போசிட் டீம் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா கேகேஆரில் குவாலிட்டியான மிஸ்ட்ரி ஸ்பின்னர் வந்து சக்கரவர்த்தி இருக்கார். அவருக்கும் இந்த பிச்சு சூட்டபிள் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து அதிகமாக இருக்குது. இந்த ஹெட் பேட்டில் பாருங்கள், 34 முறை 2 டீமும் மோதிருக்காங்க.
எம்ஐ பார்த்திங்க அப்படின்னா 23 முறை, கேகேஆர் வந்து 11 முறை வின் பண்ணியிருக்காங்க. அதில் லாஸ்ட்டு ஒரு 4 இயர்ஸில் மட்டும் கேகேஆர் பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 5 கேம்ஸ் கிட்ட வின் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட்டு 4 to 5 இயர்ஸில் 5லேருந்து 6 கேம்ஸ் கிட்ட வின் பண்ணியிருக்காங்க. ஸோ மும்பையோட டாமினேஷன் பார்த்திங்க அப்படின்னா செம்மையாக இருந்திருக்கு கேகேஆருக்கு அகேன்ஸ்டாக. பட் ரீசன்ட் ஃபார்ம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா மும்பை ரொம்ப ஒஸ்ட்டு ஃபார்மில் தான் இருந்திருக்காங்க. லாஸ்ட்டு 5 கேம்ஸில் 4 கேம்ஸ் லூஸ் பண்ணியிருக்காங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா லாஸ்ட்டு ஒரு 4 இயர்ஸை தொடர்ந்து ஃபஸ்ட்டு 2 மேட்ச் தோற்றுருக்காங்க. ஸோ இப்போது ஹெட் டாப் பர்ஃபார்மன்ஸ் லாஸ்ட் சீசனில் நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கேகேஆர் வந்துட்டு இந்த பர்டிகுலர் மேட்ச்சில் லூஸ் பண்ணியிருந்தாங்க. இதே கிரவுண்டில் நடந்த மேட்ச் தான். அது வந்து ஒரு டே கேம். வெங்கடேஷர் பார்த்திங்க அப்படின்னா செஞ்சுரி அடிச்சிருந்தார். ரிங்கு சிங் 45, ரஷல் 22. அடுத்து இந்த பர்டிகுலர் மும்பை இந்தியன்ஸ் டீம் பொறுத்த வரைக்கும் ரோஹித் சர்மா 20, திலக் வர்மா 30, சூரியகுமார் யாதவ் 43 அப்படிங்கிற மாதிரி ஸ்கோர் பண்ணியிருந்தாங்க. ஸோ இப்போது இந்த பர்டிகுலர் மும்பை இந்தியன்ஸ் டீமோட ஒரு எக்ஸ்பெக்டட் பிளேயிங் லோன் வந்து ஃபுல்லாக பார்த்துடலாம். ராயன் ரெக்கேல்டன், ரோஹித் சர்மா ஓப்பன் பண்ண போகிறாங்க. திலக் வர்மா, சூரியகுமார் யாதவ், ராபின் மின்ஸ், ஹார்திக் பாண்டியா, அடுத்து ரமன்தீர், அடுத்து பார்த்திங்க அப்படின்னா மிச்சல் சாண்ட்னர், தீபக் சகர், ட்ரெண்ட் போல்ட், சத்யநாராயண ராஜு, முஜிபுர் ரஹ்மான். இதான் பார்த்திங்க அப்படின்னா லாஸ்ட்டு மேட்ச்சுக்கு அவங்க கொண்டு போயிருந்தாங்க. ஜிடிக்கு அகேன்ஸ்டான மேட்ச்சில் இதை ஒரு 11ஆக கொண்டு போயிருந்தாங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் மும்பை இந்தியன்ஸ் டீமை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா முஜிபுர் ரஹ்மானை வந்துட்டு ஒரு ஆஃப் ஸ்பின்னர் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் உள்ளே கொண்டு வந்திருந்தாங்க. பட் நீங்கள் இப்போ சிஎஸ்கே மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கும். சிஎஸ்கேஎம்ஐ மேட்ச்சில் வில் ஜாக்ஸ் வந்து எந்தளவுக்கு குவாலிட்டியாக போல் பண்ணியிருந்தார், எக்கனாமிக்கலாகவும் போல் பண்ணியிருந்தார். பேட்டிங்கும் ஆடுவார். ஸோ அந்த ஒரு டபுள் ஆப்ஷன் இருக்குது. ஃபீல்டிங்கும் குவாலிட்டியாக நிற்பர். முஜிப் கூட கம்பேர் பண்ணல. அந்த ஒரு ட்ரிக்ஸை மிஸ் பண்ணிட்டாங்க. ஸோ மோஸ்ட் ப்ராபபிளி இந்த பர்டிகுலர் மேட்ச் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா வில் ஜாக்ஸ் வந்து கொண்டு இறங்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ இந்த பிளேஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா விக்னேஷ் புத்தூர் ரெடி ஆகிருக்காருன்னு நினைக்கிறேன். சம்திங் இன்னும் இப்போதைக்கு அஃபிஷியல் நியூஸ் வரல. ஸோ சின்ன இன்ஜுரி இருந்தது, அதனால தான் லாஸ்ட் மேட்ச் ப்ளே பண்ணல. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த பர்டிகுலர் மேட்ச் ப்ளே பண்ணுறாரா அப்படின்ட்டு. ஸோ வில் ஜாக்ஸ் வந்தால் கண்டிப்பாக வில் ஜாக்ஸை இந்த பர்டிகுலர் வான்கடே கிரவுண்டில் கன்சிடர் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஸோ இப்போ 4 ஓவர்ஸ் கோட்டா பொறுத்த வரைக்கும் ட்ரெண்ட் போல்ட், தீபக் சகர், ஹர்திக் பாண்டியா, ஸோ அதுக்கு அடுத்தபடியாக முஜிப் இருந்தாருன்னா முஜிப்பு, ஸோ இல்லை அடுத்து விக்னேஷ் புத்தூர் இருந்தாருன்னா கண்டிப்பாக அவர் தான் வந்து ஃபுல் 4 ஓவர்ஸ் போல் பண்ண போகிறாரு. ஸோ அது கூட பார்த்திங்க அப்படின்னா சத்யநாராயண ராஜு வந்து ஒரு 2-3 ஓவர்ஸ் வரைக்கும் போல் பண்ணதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து அதிகமாக இருக்குது. சாண்ட்னர் வந்து 3 ஓவர்ஸ் மட்டுமே நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். சரி, ஓகே. இப்போ பிளேயர்ஸோட பேட்டில் வந்து ஃபுல்லாக பார்த்துலாம். டெப்த்தான அனாலிசிஸ். ராயன் ரெக்கேல்டன் லாஸ்ட்டு 2 கேம்ஸுமே ஒரே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா விக்கெட்டாக இருந்தார். சேம் அதே மாதிரி இன்சைட் எட்ஜ் போல்டு தான் 2 மேட்ச்சுமே ஆயிருந்தார். ஸோ இந்த பர்டிகுலர் மேட்ச் கொஞ்சம் ஒர்க் பண்ணிட்டு வருவார். இன்னொன்று இந்த பிச்சு வந்து பேட்டர்ஸ்க்கு இனிஷியலாக நல்லா சப்போர்ட் பண்ணும். பால் வந்து நல்லா பேட்டுக்கு வரும். ஸோ டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன்ஸ் வந்து ரொம்ப முக்கியம். மற்ற அவே கேம்ஸில் இவர் வந்து சொதப்பி இருந்தாலுமே இந்த பர்டிகுலர் ஹோம் கிரவுண்டில் இந்த கண்டிஷன் வந்து அவருக்கு ரொம்பவே அடாப்டாக இருக்கும். செகண்ட் பேட்டிங்னா சிவிசி ட்ரை பண்ணுங்கள். ஃபஸ்ட் பேட்டிங்னா அஸ் அ பிளேயரை பிக் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். நெக்ஸ்ட்டு ரோஹித் சர்மா. ஸோ இவரை பொறுத்த வரைக்கும் ஹெட் இவருக்கு ரொம்ப பிடிச்ச டீம் ஐபிஎல் அப்படின்னா அது வந்து கேகேஆர் டீம் தான். ஸோ எப்போவுமே கேகேஆருக்கு அகேன்ஸ்டாக நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவார். ஈடன் கார்டன்ஸ்னாலுமே அவருக்கு ரொம்ப பிடிச்ச கிரவுண்ட். இன்டர்நேஷனலாக இருக்கட்டும், டொமஸ்டிக்காக இருக்கட்டும், அங்கேயுமே நல்லா பர்ஃபார்மன்ஸ் வந்து பார்க்க முடியும். ஸோ போத் இன்னிங்ஸுமே ரோஹித் பிக் பண்ணுங்கள். இந்த மேட்ச்சுக்கு மினிமம் ரோஹித் வந்து 30 மேக்ஸிமம் 50 வரைக்கும் அடிக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ ஃபஸ்ட் பேட்டிங் செகண்ட் பேட்டிங் போத் இன்னிங்ஸுமே இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஃபஸ்ட் பேட்டிங் ஸ்லைட்லி அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா திலக் வர்மா. ஸோ திலக் வர்மா பொறுத்த வரைக்கும் இந்த மேட்ச்சுக்கு டிஃபால்ட்டாக நீங்கள் பிக் பண்ணிக்கலாம். ஆப்போசிட் டீமில் நரேன் ஃபிட்டா அப்படிங்கிறது ஒரு கொஸ்டின் மார்க் இருக்குது. இன்கேஸ் மொயின் அலி தான் போல் பண்ணுறாருன்னா மொயின் அலியோட பவுலிங்கை இவர் கொஞ்சம் ஈஸியாக ஆடிடுவார். பட் சுனில் நரேன் ஆடுறது கொஞ்சம் கஷ்டம். ரிவர் ஸ்வீப் வந்து நிறைய ஆடுவார். இவரை பொறுத்த வரைக்கும் எல்பிடபிள்யூ போல்டு வந்து கொஞ்சம் பாசிபிலிட்டிஸ் வந்து ஹையாக இருக்குது நரேனுக்கு அகேன்ஸ்டாக மட்டும். ஸோ போத் இன்னிங்ஸும் ட்ரை பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா என்னை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக பிக் பண்ணிக்கலாம். எஸ்எலுக்கு கண்டிப்பாக பிக் பண்ணிக்கலாம். கிராண்ட் லீக் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் சேஸில் இன்னும் நோட்டாக பிக் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். நெக்ஸ்ட்டு சூரியகுமார் யாதவ் போத் இன்னிங்ஸும் பிக் பண்ணிக்கலாம். கிட்டத்தட்ட கேகேஆருக்காக பல மேட்சஸ் ஆடிருக்காரு. ஒரு 3-4 வருஷம் கிட்ட இருந்திருக்காரு. ஒரு ட்ராஃபி வின்னிங்கில் கூட இருந்திருக்காரு. ஸோ நல்ல பிக்காக இருப்பார் இந்த பர்டிகுலர் மேட்ச்சுக்கு ஃபஸ்ட் பேட்டிங். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் மேட்ச் இவர் ஆடினதை வச்சு சொல்கிறேன். பழைய சூரியகுமார் யாதவே இல்லை. ஒரு கம்ப்ளீட்லி அவுட் ஆஃப் ஃபார்ம் மைண்டில் பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே அப்செட் நெகட்டிவில் ஆடுறாரு. அவர் ஆடினாலே இவ்வளோ பெரிய கிரவுண்ட் இருந்துச்சு அப்படின்னா அவருக்கு இந்த ஒரு ஏரியா மட்டும்தான் கண்ணுக்கு தெரியுது. ஸோ லாஸ்ட் மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா பிரசித் கிருஷ்ணா பால் கிட்டத்தட்ட அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்ப் வந்து ஒரு 6th ஸ்டம்பில் வந்த ஷார்ட் பாலை அங்கே மடக்கி தலையிலே வாங்கி கீழே படுத்துட்டார். ஒரு 10 நிமிஷம் எதுவுமே பண்ணல. ஸோ அந்தளவுக்கு பார்த்திங்க அப்படின்னா அந்த ஒரு ஏரியாவை மட்டுமே டார்கெட் பண்ணி ஆடுற ரீசனுக்காக இங்கேயே 2 ஃபீல்டர் வச்சு இவர்கிட்ட ஈஸியாக தூக்குறதுக்கான பாசிபிலிட்டிஸும் அதிகமாக இருக்குது. பட் ட்ரீம் டீமில் வந்துடுவார். ஒரு 30-40 ரன் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் போத் இன்னிங்ஸுமே. நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ராபின் மின்ஸ். இவருக்கு பெருசாக டேலண்ட் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. பட் என்னை பொறுத்த வரைக்கும் அந்தளவுக்கு இம்பேக்ட் பிளேயராக வந்து இம்பேக்டை கொடுத்த மாதிரி தெரியலை. ஸ்கிப் பண்ணுறது போத் இன்னிங்ஸுமே நல்ல ஆப்ஷனாக இருக்கும்.
நெக்ஸ்ட்டு ஹர்திக் பாண்டியாவுக்குமே பார்த்திங்க அப்படின்னா கேகேஆர் டீம் வந்து ரொம்ப பிடிச்ச டீம் தான். ஆனால் கேகேஆர் கிரவுண்டில் வச்சு தான் அந்த டீமுக்கு அகேன்ஸ்டாக நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த கிரவுண்டில் பெருசாக இந்த டீமுக்கு அகேன்ஸ்டாக பண்ணலை. 95% பிக் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு பவுலிங் செகண்ட் பேட்டிங்னா ஒரு சூப்பரான சிவிசி பிக்காக இருப்பார் அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. நெக்ஸ்ட்டு நமந்தீர் ஒரு மேலே ஒரு ப்ரொமோஷன் வந்து இந்த பர்டிகுலர் மேட்ச் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பட் நமந்தீருமே லாஸ்ட் மேட்ச் நான் வாட்ச் பண்ணேன். சூரியகுமார் யாதவ் மாதிரியே லெக் ஸ்டம்பை காட்டிட்டு பின்னாடி, அதாவது ஃபைன் லெக் ரீஜன், ஸ்கொயர் லெக் ரீஜனில் மட்டுமே தான் பேட்டை விடுறாரு. ஸ்ட்ரெயிட்டாக ஆட மாட்டேங்கிறாரு. ஸோ ஆஃப் சைடுமே பேட் விட மாட்டேங்கிறார். அது என்ன ஒரு டாக்டிக்ஸ்னு எனக்கு புரியலை. லாஸ்ட் மேட்ச்சில் திலக் வர்மாவுமே லெக் சைடு மட்டும் தான் டாமினேட் பண்ணி ஆடி இருந்தார். ஆஃப் சைடு பெருசாக பேட்டை கொண்டு போகலை. அது ஒரு மாதிரி ஒஸ்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ணி மேட்ச் லூஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ நமந்தீருக்கு மேலே ப்ரொமோஷன் கிடைக்கிறதுக்கான பாசிபிள் இருக்குது. இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு ஃபஸ்ட் பேட்டிங் நீங்கள் கன்சிடர் பண்ணுறது கிராண்ட் லீக் நல்ல ஆப்ஷனாக இருக்கும். இந்த கிரவுண்டில் வந்த ஃபஸ்ட்டு மேட்ச்லேயே ஒரு 30 ரன் கிட்ட ஸ்கோர் பண்ணியிருந்தார் பவர் பிளேயில். சாண்ட்னர் செகண்ட் ஹாஃப் பால் போகும்போது இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. பட் இந்த கிரவுண்டு ஸ்பின்னர்ஸ்க்கு, அதுவும் குறிப்பாக ஃபிங்கர் ஸ்பின்னர்ஸ்க்கு பெருசாக சப்போர்ட் இருக்காது. ஒரு விக்கெட் கிடைக்கலாம், பட் பேட்டிங் கொஞ்சம் லாஸ்ட் மேட்ச்சில் ஒரு 2 6 விட்டுருந்தார். ஸோ ஒரு விக்கெட் ஒரு 20 ரன் அப்படி நம்ம மைண்டில் வச்சா கூட ட்ரீம் டீம் ஓப்பன் ஆகும். ஸோ பார்த்து வெயிட் பண்ணி நம்ம பிக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா தீபக் சகர் போத் இன்னிங்ஸுமே பிக் பண்ணிக்கலாம். இந்த கிரவுண்டில் செகண்ட் ஹாஃப் பால் பண்ணும்போது செம்ம நம்பர்ஸ் வந்து இந்த டீமுக்கு அகேன்ஸ்டாக வச்சுருக்காரு. இந்த கிரவுண்ட்லேயுமே 4 மேட்ச் ஆடி 4 விக்கெட் எடுத்திருக்காரு. போத் இன்னிங்ஸுமே பிக் பண்ணுங்கள். அண்ட் செகண்ட் பவுலிங்கில் ஒரு ரிஸ்கி வீசி போகிறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். இன்டர்நேஷ்னல்லையுமே இந்த கிரவுண்டில் ஒரு 6 விக்கெட்டுக்கு எடுத்திருக்காரு பங்களாதேஷ்க்கு அகேன்ஸ்டாக. ஸோ ட்ரெண்ட் போல்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா 10 மேட்ச் ஆடி 13 விக்கெட் ஹெட் வென்யூவில் 11 மேட்ச் ஆடி 12 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ ஃபஸ்ட் பவுலிங் அப்படின்னா ட்ரெண்ட் போல்ட்டுக்கு அதிக ப்ரையாரிட்டி கொடுங்க. இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு நரேன் ப்ளஸ் பார்த்திங்க அப்படின்னா டிக்காக், ஸோ இந்த 2 பிளேயர்ஸும் லெஃப்ட் ஹேண்டர்ஸ் தான் ஓப்பன் பண்ணுவாங்க. ஸோ லெஃப்ட் ஹேண்டர்ஸ்க்கு அகேன்ஸ்டாக என்னை பொறுத்த வரைக்கும் பவுல் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் தான். ஆனால் தீபக் ஜகர் அட் த சேம் டைம் நல்லா ஸ்விங் பண்ணுவார். ஸோ அவருக்கு விக்கெட்ஸ் வந்து கிடைக்கிறதுக்கான பாசிபிள் இருக்குது. சத்யநாராயண ராஜு டேலண்ட் இருக்குது, பட் பெரிய இம்ப்ரெசிவ் டேலண்ட்டான்னு கேட்டால் கிடையாது. எல்லா பாலுமே ஸ்லோயர் ஒன் ப்ரெடிக்டபுளாக போடுறாரு. அது பிராவோ தான் அப்படி நான் பண்ணி பார்த்துருக்கேன். பட் பிராவோட்ட என்ன இருக்கும் அப்படின்னா சேம் ஆக்ஷனில் ஒரு குவாலிட்டி யாக்கர் இருக்கும். அது இவர்கிட்ட இல்லை, அது மிஸ் ஆகுது. ஸோ விக்கெட்ஸ் வந்து இந்த பர்டிகுலர் மேட்ச்க்குமே எடுக்கிறதுக்கான பாசிபிள் ரொம்ப ரொம்ப கம்மி. ரேராக போனீங்கன்னா ஃபஸ்ட் ஹாஃப் பால் பண்ணும்போது மட்டும் பிக் பண்ணிக்கலாம். முஜீப் வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். லெஃப்ட் ஹேண்டர்ஸ் ஆப்போசிட் டீமில் அதிகமாக இருக்காங்க. முஜீப் இம்பார்ட்டன்ஸான்னு கேட்டால் ஃபஸ்ட்டு பவுலிங் வேணால் நீங்கள் ரேராக பிக் பண்ணிக்கலாம். மற்றபடி ரொட்டேஷனில் போகிறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். இப்போ பெஞ்ச் பிளேயர்ஸில் உள்ளே யாராவது வரதுக்கான பாசிபிள் இருக்குதா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா கரண் சர்மா இந்த கிரவுண்டில் நிறைய மேட்சஸ் ஆடி இருக்காரு. ஸோ அவரை நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். முஜீப்பை ரிப்ளேஸ் பண்ணி வில் ஜாக்ஸ் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். மற்றபடி வந்து எந்த சேஞ்சஸும் இருக்காது. விக்னேஷ் புத்தூர் வந்து ரெடி ஆகிட்டார்னா உள்ளே வரதுக்கான பாசிபிலிட்டிஸும் அதிகமாக இருக்குது. இப்போ பிளேயர்ஸோட பேட்டில் ரயன் ரிக்கேல்டனை ஸ்பென்சர் ஒரு முறை அவுட் ஆக்கியிருக்காரு. ரோஹித் சர்மாவை சுனில் நரேன் 9 முறையும், வருண் சக்கரவர்த்தி பார்த்திங்க அப்படின்னா ஒரு முறை விக்கெட் எடுத்திருக்காரு. நரேன் ப்ளே பண்ணல அப்படின்னா ரோஹித் வந்து இன்னும் கொஞ்சம் சூப்பரான பிக்காக தெரிய வராது. சூரியகுமார் யாதவ் பொறுத்த வரைக்கும் ரசில் 4 முறை, வருண் 1 முறை, திலக் வர்மா பொறுத்த வரைக்கும் ரசில் 1 முறை, வருண் சக்கரவர்த்தி, ஸ்பென்சர் ஜான்சன், ராணான்னு சொல்லி எல்லாருமே ஒரு முறை அவுட் ஆக்கியிருக்காங்க. ஹர்திக் பாண்டியாவை ரசில் 2 முறை, வருண் சக்கரவர்த்தி 1 முறை, ராணா 1 முறை, சாண்ட்னருக்கு எந்த ஒரு பேட்டிலும் இல்லை. சரி, ஓகே. இப்போது சிம்பிளாக வந்து நம்ம பிளேயர்ஸ் வந்து ஃபில்டர் பண்ணிக்கலாம். ஹை பர்சன்டேஜில் இருக்கக்கூடிய பிளேயர்ஸ் யார்? ஃபஸ்ட்டு ரிக்கேல்டன், ரோஹித் சர்மா, திலக் வர்மா, சூரியகுமார் யாதவ், ஹர்திக் பாண்டியா, ஸோ தீபக் சகர் ஆல்மோஸ்ட் வந்து நம்ம ட்ரை பண்ணிக்கலாம். ஸோ கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு 6 பிளேயர்ஸ் இருக்காங்க. இதுலேருந்து இந்த பர்டிகுலர் மேட்ச்சுக்கு 2 பிளேயர்ஸை நீங்கள் ரொட்டேஷனில் போய்க்கலாம். ஸோ அந்த 2 பிளேயர்ஸில் ஃபஸ்ட் பவுலிங்கில் தீபக் சகர் ஸ்லைட்லி வந்து 50-50 ஆப்ஷன் நீங்கள் போகிறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஸோ அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த 2 டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன்ஸில் யாராவது ஒருத்தர் மட்டும் உங்கள் டீமில் நீங்கள் போத் இன்னிங்ஸுமே கன்சிடர் பண்ணிக்கலாம். ஒரு 10 டீம் மேக் பண்ணிங்கன்னா 5 டீமில் ரிக்கேல்டன் எடுக்கிறீங்கன்னா அந்த 5 டீமில் ரோஹித் சர்மா ஸ்கிப் பண்ணிக்கலாம். ரோஹித் சர்மா எடுக்கிற அந்த ஒரு 5 டீமில் இவரை ஸ்கிப் பண்ணுங்கள். அந்த மாதிரி வந்து டீம்ஸ் வந்து மேக் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். இப்போ லோ பர்சன்டேஜில் கிட்டத்தட்ட யாரெல்லாம் இருக்கா? ஸோ ஃபஸ்ட்டு ராபின் மின்ஸ் இருக்கார். அடுத்ததாக சாண்ட்னர், நமந்தீர், ட்ரெண்ட் போல்ட் மேபி 50-55% லோ பர்சன்டேஜ் தான். ஸோ சத்யநாராயண ராஜு, முஜிபுர் ரஹ்மான், இதில் ஹை சான்ஸ் ட்ரீம் டீமில் வரதுக்கான பாசிபிள் நான் ரிஸ்க்காக சொல்கிறேன். நமந்தீருக்கு இந்த மேட்ச்க்கு வந்து அதிகமாக இருக்குது. ஸோ நீங்கள் ஒரு ட்ரீம் 11ல் ட்ரீம் டீமில் அந்த 11th பிளேயரோட டெசிஷன் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப முக்கியமாக இருக்கும் லோ பர்சன்டேஜில். அந்த மாதிரி ஒரு பிக்காக இருக்கிறதுக்கான பாசிபிள் இருக்குது. ஃபஸ்ட் பவுலிங்காக ட்ரெண்ட் போல்ட், மற்றபடி பார்த்திங்க அப்படின்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். இன்கேஸ் விக்னேஷ் புத்தூர் வந்தார்னா அவரை போத் இன்னிங்ஸுமே கன்சிடர் பண்ணிக்கலாம். வில் ஜாக்ஸ் வந்தாலுமே போத் இன்னிங்ஸ் பிக் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு சூப்பரான ஒரு 7 பிளேயர்ஸ் போத் இன்னிங்ஸுமே நம்ம கன்சிடர் பண்ணக்கூடிய 7 பிளேயர்ஸில் 1, 2 நிறைய இருந்தால் நான் ரோஹித் சர்மா இன்னொரு தான் பிக் பண்ண போகிறேன். 3, 4, 5.
ஸோ தீபக் சகர் 6, 7th ஆப்ஷன் பொறுத்த வரைக்கும் ட்ரெண்ட் போல்ட் அப்படிங்கிற மாதிரி போகிறேன். சாண்டர் கொஞ்சம் ரொட்டேஷனில் போகிறேன். சிவிசி பொறுத்த வரைக்கும் ரிஸ்கி ஆப்ஷன்ஸில் யாரெல்லாம் இருக்கா அந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஓரளவுக்கு சூரியகுமார் யாதவ் வந்து கன்சிடர் பண்ணலாம், ஃபேவரட்டான டீம் கூட. அடுத்ததாக ரோஹித் சர்மாவுமே எனக்கு ரிஸ்கியான விசி கேப்டன் மாதிரி தான் தெரிகிறாரு. நெக்ஸ்ட்டு ஹர்திக் பாண்டியா அவர்களுக்கு சேஃபான பிக்காக தெரிய வராரு. ஸோ இப்போது டீம் கேகேஆர் பற்றின ஒரு ஃபுல் ப்ரிவியூ வந்து பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த பர்டிகுலர் டீமில் ஓப்பனர்ஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா டிகாக் நரேன் தான். நரேன் அவைலபிள் அப்படிங்கிறது ஒரு எதிர்பார்ப்பாக இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். அஜின்க்யா ரஹானே, வெங்கடேஷ் ஐயர், ரகுவன்ஷி. ஸோ அதுக்கு அடுத்தபடியாக பார்த்திங்க அப்படின்னா ரிங்கு சிங், ரசில், ரமன்தீப் சிங், ஹர்ஷித் ராணா, ஸ்பென்சர் ஜான்சன், வருண் சக்கரவர்த்தி, வைபவ் அரோரான்னு சொல்லி ஒரு பேட்டிங் நல்லா இருக்குது. பட் பவுலிங் பெருசாக இல்லை. லாஸ்ட்டு கேமில் 6th bowling ஆப்ஷன் ரசில். நெட்ஸில் ரசில் செம ஏரியாஸ் பவுல் பண்ணிகிட்டு இருக்காரு. பட் லாஸ்ட் மேட்ச்சில் அவருக்கு பவுலிங்கே கொடுக்கல அந்த ட்ராக்குக்கு. அது ஒரு டீசெண்டான கேப்டன்சி மாதிரி தெரிஞ்சுது. வைபவ் அரோரா 4 overs, சக்கரவர்த்தி 4, ஸ்பென்சர் 4, ஹர்ஷித் 4. ஸோ இது கூடவே நரேன் இருந்தார்னா நரேன், இல்லைனா மொயின் அலி வந்து ஓவர்ஸ் போகிறதுக்கான பாசிபிள் இருக்குது. பட் மும்பைக்கு அகெயின்ஸ்டாக ரசில் வந்து ஒரு மேஜிக் பண்ணியிருக்காரு. என்ன அப்படின்னா லாஸ்ட்டு ஒரே ஒரு ஓவர் பவுல் பண்ணி கிட்டத்தட்ட லாஸ்ட் 2 over பவுல் பண்ணி 5 விக்கெட் எடுத்திருக்காரு. அரவுண்ட் விக்கெட் வந்து ஸ்டம்ப் டு ஸ்டம்ப் யாக்கர் வச்சு பார்த்திங்க அப்படின்னா இந்த ஒரு விக்கெட்ஸ் வந்து எடுத்திருந்தார். ஒரு ஃபியூ இயர்ஸ் பிஃபோர் சேப்பாக் கிரவுண்டில் வச்சு இந்த கோவிட் டைமில் பார்த்திங்க அப்படின்னா சேம் வென்யூவில் மேட்சஸ் நடந்துச்சு. ஸோ அந்த டைமில் பார்த்திங்க அப்படின்னா இந்த ஒரு ரெக்கார்ட் வந்து வச்சுருந்தார். ஸோ ரசில் மேபி டெத்தில் இந்த மேட்ச் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பிளேஸோட ஸ்டாட்ஸ் வித் பர்சன்டேஜில் இந்த வென்யூவில் குயின் டிகாக்கு அதிக எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. மும்பைக்காக 12 மேட்ச் இந்த கிரவுண்டில் ஆடி 300க்கும் மேற்பட்ட ரன்கள் வந்து ஸ்கோர் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த மேட்ச்சுக்குமே குயின் டிகாக் வந்து ஒரு பெஸ்ட் பிக்காக இருப்பார். ஏர்லியராக பார்த்திங்க அப்படின்னா இவரை கஷ்டப்படுறதுக்கான பவுலர்ஸ் வந்து யாருமே இல்லை. ஒரு ஹசிலுட் மாதிரி அந்த லென்த் அடிக்கக்கூடிய பவுலர்ஸ் வந்து தேவை. பட் அந்த லென்த்து அந்த பேஸ் வந்து போல்ட்டாலையும் இன்க்ரீஸ் பண்ண முடியாது, சகராலையும் இன்க்ரீஸ் பண்ண முடியாது. ஸோ டிக்காக்கு ஒரு சூப்பர் பிக்காக இருப்பார். செகண்ட் பேட்டிங் மீண்டும் சிவிசி. நரேன் 11ல் ஆடினார்னா கண்டிப்பாக கன்சிடர் பண்ணுங்கள். பவுலிங்கில் பேட்டிங்னாலும் ட்ரீம் டீமில் வந்துடுவார். ஃபஸ்ட் பேட் பண்ணி தான் அதிக சிவிசி ட்ரை பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ரஹானே ஒரு சூப்பர் பிக்கு, சொந்த ஊருக்காரர் வர. ஸோ இந்த கிரவுண்டில் நிறைய மேட்சஸ் ஆடிருக்காரு. இந்த கிரவுண்டு வந்து ரொம்ப பிடிச்ச கிரவுண்டு இவருக்கு. இந்த கிரவுண்டில் நிறைய ரன்ஸ் அடிச்சிருக்காரு. ஸோ குறிப்பாக நம்ம சொல்லணும் அப்படின்னா இவர் வந்து சிஎஸ்கே வந்து ஒரு 2 years முன்னாடி பிக் பண்ணியிருந்தாங்க 2023. ஃபஸ்ட்டு மேட்ச் இந்த கிரவுண்டில் சிஎஸ்கே மும்பை மேட்ச் நடக்கல. நிறைய இனிஷியலாக பார்த்திங்க அப்படின்னா ஸ்ட்ரகிள் ஆனாங்க சிஎஸ்கே பேட்ஸ்மேன். ஸோ இவர் மட்டும் தான் ஒரு 67 runs கிட்ட அந்த பர்டிகுலர் மேட்ச் 64 நினைக்கிறேன் சம்திங் ஸ்கோர் பண்ணியிருந்தார் ஸ்டெடி பேட்டிங்கில். போத் இன்னிங்ஸுமே ரெக்கார்டாக கன்சிடர் பண்ணுங்கள். ஃபஸ்ட் பேட்டிங்கில் இன்னும் கொஞ்சம் அதிக ப்ரையாரிட்டி கொடுக்குறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். வெங்கடேஷ் ஐயருக்கும் மும்பை பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப பிடிச்ச டீம். 6 மேட்ச் ஆடி 362 ரன் அடிச்சிருக்காரு. ஃபஸ்ட் இன்னிங்ஸ் நம்பர்ஸ் பாருங்கள், செகண்ட் இன்னிங்ஸ் நம்பர்ஸ் பாருங்கள், சூப்பராக இருக்கும். ஸோ வெங்கடேஷ் ஐயர் வந்து சேஸில் தான் எல்லா மேட்சுக்கும் சொல்லுவோம். அந்த மேட்ச்சுக்கு வந்து போத் இன்னிங்ஸுமே நீங்கள் பிக் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். பர்சன்டேஜ்லாம் விட்டுருக்கேன், போத் இன்னிங்ஸுமே இவரை கன்சிடர் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். அடுத்ததாக ரகுவன்ஷியை லாஸ்ட் மேட்ச் வந்து மேலே ப்ரொமோட் பண்ணியிருந்தாங்க. இந்த பர்டிகுலர் மேட்ச் பொறுத்த வரைக்கும் ரகுவன்ஷி ட்ரீம் டீமில் வரதுக்கான பாசிபிள் கம்மி தான். ஸோ ஃபஸ்ட் பேட்டிங்னா ரேராக பிக் பண்ணுங்கள், செகண்ட் பேட்டிங் ஸ்கிப் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ரிங்கு சிங்குமே இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். சேஸ்னா மட்டும் ஒரு 50-50 ஆப்ஷனில் போய்க்கலாம். ஸோ அதுக்கு அடுத்தபடியாக பார்த்திங்க அப்படின்னா ஆண்ட்ரே ரசில் பொறுத்த வரைக்கும் இந்த மேட்ச்சுக்கு ஃபஸ்ட்டு பவுல் பண்ணி செகண்ட் பேட்டிங் பண்ணப்போ, ஏன்னா மேட்ச் வந்து ஒன் சைடாக கண்டிப்பாக போகாது, ரசிலுக்கு டெஃபினட்டாக பேட்டிங் வரும். ஸோ இந்த டீம் மும்பைக்கு அகேன்ஸ்டாக ரசிலோட நம்பர்ஸ் வந்து சூப்பராக இருக்கும் எப்போவுமே. ஃபஸ்ட்டாக பவுல் பண்ணி செகண்டாக பேட் பண்ணி அங்கே எப்படி ஹர்திக் பாண்டியா சொன்னோமோ அதே தான் இவர் வந்து நீங்கள் கன்சிடர் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ரமன்தீப் சிங்கு ரேராக போகலாம். நம்ம ஆப்போசிட் டீமில் ப்ரெடிக்ட் பண்ண நமந்தீர் மாதிரி இவர் வரதுக்கான பாசிபிள் இருக்குது. பட் மோஸ்ட் ப்ராபபிளி ஃபஸ்ட் பேட்டிங்கில் மட்டும் கன்சிடர் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். மும்பைக்காக நிறைய மேட்சஸ் பார்த்திங்க அப்படின்னா இந்த கிரவுண்டில் ஆடிருக்காரு. நெக்ஸ்ட்டு ஹர்ஷித் ராணா பொறுத்த வரைக்கும் ஒரு சூப்பர் பிக்காக இருப்பார். இந்த பர்டிகுலர் மேட்ச் குறிப்பாக ஃபஸ்ட்டு பவுலிங் பண்ண போகிறாங்க அப்படின்னா 3 விக்கெட் கூட இவர்கிட்ட வந்து நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பாயிண்ட்ஸ் வந்து 51% தான் இருக்காரு பர்சன்டேஜ். ஸோ போத் இன்னிங்ஸுமே பார்த்திங்க அப்படின்னா கன்சிடர் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஸ்பென்சர் செகண்ட் பவுலில் மட்டும் ரேராக போங்க. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ஜிடிக்காக சம்திங் வந்து ப்ளே பண்ணி தான் நினைக்கிறேன். ஜோஷுவா லிட்டில் அடுத்த ஸ்பென்சர்லாம் போன இயர்ஸ் வந்து ப்ளே பண்ணியிருந்தாங்க. அப்போ மும்பைக்கு அகேன்ஸ்டாக 2 விக்கெட் எடுத்திருந்தார். ஸோ செகண்ட் பவுலிங் ரேராக கன்சிடர் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். வருண் சக்கரவர்த்தி போத் இன்னிங்ஸுமே பிக் பண்ணிக்கலாம். பட் சிவிசி பிக்கான்னு கேட்டால் அந்த மேட்ச்க்கு வந்து நான் சிவிசி பிக்குன்னு சொல்ல மாட்டேன். ஒரு 2 விக்கெட் எடுக்கக்கூடிய நார்மல் ஒரு பர்சனாக பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். ஒரு அஸ் அ பிளேயராக 60 to 65 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும்.
வைபவ் ஓரோரா வர்சஸ் ரோஹித் சர்மா அந்த ஒரு பேட்டில் வந்து நான் பர்சனலி எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். அந்த ஸ்க்ராம்பிள் சீமில் எப்படி சிராஜ் வந்து லாஸ்ட் கேமில் விக்கெட் எடுத்தாரோ அதே டெலிவரி தான் வைபவ் ஓரோரா செமையாக போல் பண்ணுவார். அந்த இன்கமிங் டெலிவரி பார்த்திங்க அப்படின்னா சிராஜை விட இவருக்கு வந்து குவிக்காக உள்ளே வரும், ஸ்கிட்டாகி வரும். ஸோ அது ரோஹித் சர்மாவை கொஞ்சம் கஷ்டப்படுத்தும் இனிஷியலாக அப்படிங்கிறது தெரிய வருது. மோஸ்ட் ப்ராப்ளம் இந்த மேட்ச்சுக்கு வந்து ஸ்ட்ரைக் வந்து ரிக்கெல்டன் எடுக்கிறதுக்கான பாசிபிள் வந்து அதிகமாக இருக்குதுங்கிறது தெரிய வருது. ஸோ பெஞ்ச் பிளேயர்ஸில் யாராவது வரதுக்கான பாசிபிள் இருக்கான்னு கேட்டால் என்னை பொறுத்த வரைக்கும் கிடையாதுன்னு சொல்லுவேன். ஸோ நரேன் இல்லைன்னா மொயின் அலி வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ பிளேயர்ஸோட பேட்டில். ஸோ பிளேயர்ஸோட பேட்டில் பொறுத்த வரைக்கும் டிக்காக்க முஜிப் 2 முறை, பவுல்ட் வந்து 9 முறை அவுட் ஆக்கியிருக்காரு, தீபக் சகர் 4 முறை. ஸோ நம்ம மேலே என்ன மென்ஷன் பண்ணியிருந்தோம் அப்படின்னா ஹை பேஸ் போடக்கூடிய போலர்ஸ்க்கு அகேன்ஸ்டாக தான் வீக்னஸ்ன்னு நம்ம பேசியிருந்தோம். பட் பிளேயர் பேட்டில் பார்க்கையில் குவாலிட்டியாக இருந்திருக்கு. ஸோ 59 பாலில் 9 முறை டிக்காக்க விக்கெட் எடுத்திருக்காரு அப்படின்னா குவாலிட்டியான போலர் ட்ரெண்ட் போட்டு இந்த ஒரு பேட்டில் வந்து இந்த பர்டிகுலர் மேட்ச்சுக்கு ஆன் ஆகிறதுக்கான பாசிபிள் இருக்குது. செகண்ட் பேட்டிங் வந்து நீங்கள் ஸ்லைட்லி வந்து ப்ரிஃபர் பண்ணலாம் குயின் டிக்காக்க. சுனில் நரேனுக்கு முஜிப் மட்டும்தான் ஒரு பெரிய வீக்னஸாக இருந்திருக்காரு. சாண்ட்னர் 2 முறை, ட்ரெண்ட் போல்ட் வந்து 4 முறை, 20 பாலில் 4 முறை அவுட் ஆக்கியிருக்காரு. வெங்கடேஷ் ஐயரை, தீபக் சகர் 1 முறை, ரிங்கு சிங்குக்கு எந்த ஒரு பேட்டிலும் இல்லை. ஸோ ரசில் பொறுத்த வரைக்கும் பவுல்ட் 1 முறை, ஹர்திக் பாண்டியா 1 முறை, ரமன்தீப்புக்கு எந்த ஒரு பேட்டிலும் இல்லை அப்படிங்கிறது தெரிய வருது. இப்போது இந்த பர்டிகுலர் கேகேஆர் டீமில் ஹை பர்சன்டேஜில் யாரெல்லாம் இருக்கா, நம்ம யாரெல்லாம் ஸ்கிப் பண்ணலாங்கிறத ஃபஸ்ட் பார்த்துடலாம். குயின் டிக்கா ஹை பர்சன்டேஜ், சுனில் நரேன் ஹை பர்சன்டேஜ், ஸோ அஜின்கியா ரஹானே, அதுக்கு அடுத்தபடியாக பார்த்திங்க அப்படின்னா ஆண்ட்ரே ரசில் இருக்கார். ஸோ பவுலர்ஸில் சக்கரவர்த்தி, இந்த 5 பிளேயர்ஸ் தான் இருக்காங்க. ஸோ மோஸ்ட் ப்ராப்ளம் இந்த பர்டிகுலர் மேட்ச்சுக்கு இந்த 2 பிளேஸில் யாராவது ஒருத்தர்கிட்ட நீங்கள் ஃப்ளாப் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். மற்றபடி எல்லா பிளேஸுமே ட்ரை பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். இப்போது லோ பர்சன்டேஜில் யார் ட்ரீம் டீமில் அதுக்கான பாசிபிள் இருக்குன்னு நம்ம பார்த்துடலாம். ஸோ லோ பர்சன்டேஜ் பிளேஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஹர்ஷித் ராணா, ஸ்பென்சர் ஜான்சன், வைபவ் ஓரோரா, கிட்டத்தட்ட 7 பிளேயர்ஸ் இருக்காங்க. ஸோ இதில் 3 பிளேயர்ஸ் வரைக்கும் நான் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வெங்கடேஷ் ஐயர், ஸ்டாட்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா நிறையா இருந்திருக்கு, அந்த கிரவுண்ட்லேயே செஞ்சுரி அடிச்சிருக்காரு. ஸோ கண்டிப்பாக கன்சிடர் பண்ணிக்கலாம். ஹர்ஷித் ராணா ஒரு சூப்பர் பிக்காக இருப்பார் இந்த பர்டிகுலர் மேட்ச்சுக்கு. ஃபஸ்ட்டு போலிங்னா வைபவ் ஓரோராட்ட போகிறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். இல்லை அப்படின்னா அன்கிரிஷ் ரகுவன்சிட்ட ஃபஸ்ட் பேட்டிங்கில் போகிறது ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஸோ இப்போ இந்த பர்டிகுலர் டீமில் இம்பார்ட்டன்ஸ் ஒன் பிளேஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா நான் சொல்லி நிறைய வந்து ட்ரை பண்ணிக்கிறேன். ஸோ அஜின்கியா ரஹானே, வெங்கடேஷ் ஐயர், ஆண்ட்ரே ரசில், ராணா, சக்கரவர்த்தி. ஸோ 7th ஆப்ஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா டபுள் ஆப்ஷன் இருக்க ரீசனுக்காக நீங்கள் குயின் டிக்காக் அப்படின்னாலும் போகலாம், இல்லை அப்படின்னா ரகுவன்ஷின் கூட போகிறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஸோ சிவிசி ஆப்ஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் சேஃபஸ்ட் ஆப்ஷன் உங்கள் எல்லாருக்குமே தெரியும், ரசில் நரேன் குயின் டிக்காக் தான். ஒரு ரிஸ்கி ஆப்ஷனில் யாரெல்லாம் இருக்கா, வெங்கடேஷ் ஐயர், அஜின்கியா ரஹானே, ஹர்ஷித் ராணா, அந்த 3 பிளேயர்ஸ் வந்து உங்களுக்கு இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு நான் ரிஸ்கியான சிவிசியாக மென்ஷன் பண்ணுறேன். இப்போ நாம் கிரியேட் பண்ணிக்கக்கூடிய பேஸ் டீமில் விக்கெட் கீப்பர்ஸில் டிகாக் மட்டும் கன்சிடர் பண்ணியிருக்கோம். பேட்டர்ஸில் ரோஹித், சூரியகுமார், திலக், அடுத்து அஜின்கியா ரஹானே, ஆல்ரவுண்டர்ஸில் ஹர்திக், அடுத்ததாக நரேன், ரசில் பிக் பண்ணியிருக்கோம். பவுலர்ஸில் சக்கரவர்த்தி, ட்ரெண்ட் போல்ட், தீபக் சகருங்கிற மாதிரி பேலன்ஸ் டீம் வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ கேப்டன் கிட்டத்தட்ட சுனில் நரேன், வைஸ் கேப்டன் ஹர்திக் பாண்டியான்னு போயிருக்கோம். ஆஃப்டர் லைனப் வந்து நம்ம டெலகிராம் சேனலில் ஃப்ரீ டீம்ஸ் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவோம். லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட் கமெண்ட்லையும் நம்ம பின் பண்ணி வச்சுருக்கோம். உங்களுக்கு கிராண்ட் லீக்கில் டீம்ஸ் எப்படி மேக் பண்ணுறதுன்னு ஐடியா இல்லை, எனக்கு டவுட்டாக இருக்குது ப்ரோ அப்படின்னா அதுக்காக நம்ம ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோவை பாருங்கள், பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த பர்டிகுலர் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு நல்ல வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.